அண்ட் டூட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. முடியல டூட், காலையிலேருந்து அந்த சவுண்டு கேட்டு அந்த பிளேட்டு தான் டூட். ஆல் ரைட், ஸோ திஸ் இஸ் யுவர் சைன். வெல்கம் பேக் டு நியூ விளாக் பேபி. ஸோ வெஹி ஆக்சுவலாக டூட் வெயில் வந்து ரொம்ப அடிக்குது. அண்ட் இன்றைக்கி என்ன மேட்ருனாக்கா, இன்றைக்கி வந்து ஜெகதேவி போனோம். எதுக்குனாக்கா கிரானைட்ஸ் வாங்குறதுக்கு. அண்ட் எனக்கு அதை பற்றி வந்து எதுவுமே நாலேஜே கிடையாது, எந்த மாடல் எந்த டைப் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி. அண்ட் வந்து இங்கேருந்து அரௌண்ட் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து அந்த லொக்கேஷன் வந்து 40 to 45 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆக்சுவலாக கைஸ் நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். ஏன்னாக்கா நம்ம ஒரு விஷயமாக ஒரு இடத்துக்கு கிளம்புறோமா, சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்புறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கிறதில்ல. போன வேலையை கரெக்டாக இருக்குது, போகிற வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம். அண்ட் கைஸ் அங்கே ஒரு காக்கா இருக்குது, அப்போலேருந்து கத்தினே இருக்கா. நானும் அது போனதுக்கப்புறமா விலாக் மேக் பண்ணலான்ட்டு பார்க்குறேன், அதுவும் போக மாட்டேங்குது. எனக்கும் டைம் வந்து அதிகமாக ஆகினே போகுது. ஏன்னாக்கா இங்கேருந்து கிளம்பி அங்கே போகணும். அதனால தான் வந்து சரி நான் என் பாட்டுக்கு நான் என்னோடய விலாக் மேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு விலாக் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சவுண்ட் இங்கே வந்துச்சுனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. அண்ட் இப்போ இங்கே நேராக வந்து லொக்கேஷனுக்கு தான் போகணும். அண்ட் நேராக போய் நான் இங்கே லொக்கேஷனில் நின்று விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ வெஹி A few minutes later. ஃபைனலாக டூட் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் உங்களுக்கு உள்ளே போய் வியூ காமிக்கலாம் பேசலாம்னு நினச்சாக்கா உள்ளே வந்து ஒரே சவுண்டாக இருக்கா. இப்போ கூட டூட் நான் இங்கே நின்று விலாக் பண்ணுறது கூட இங்கே வண்டிங்க காரங்களாம் போயிட்டு வரதுனால வந்து ஒரே நாய்ஸாக இருக்குது. அண்ட் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால என்னோடய ஹேர் எல்லாமே வந்து கலைஞ்சிருச்சு, என்னோடய ட்ரெஸ் கூட அழுக்காச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டூட் எல்லாம் கிரானைட்டுக்கான இடம் தான் இருக்குது. இதுவும் இந்த பக்கம் நம்ம வந்த எல்லா வழியுமே வந்து ஒரே கிரானைட்டான கம்பெனிங்க தான் இருக்குது. நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், உள்ளே போய் என்ன ஏதுன்னு சொல்லி. முடியல டூட், இங்கே இருக்கிற சத்தத்துக்கும் நான் வேறு சாப்பிடாம வந்துட்டேன்னா என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. நான் உங்களுக்கு போய் உள்ள வியூ காமிக்கிறேன், என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விளாக் மேக் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ வெஹி அண்ட் டூட் இங்கே கொஞ்சம் நேரம் உட்கார சொன்னாங்க, சரின்னு சொல்லி நாங்கள் உட்காந்துருக்கோம். ஏன்னாக்கா இப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு. ஆக்சுவலாக டூட் கிளம்புனதே வந்து நாங்கள் காலையில் 11 மணிக்கு கிளம்புனேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஸோ இப்போது இங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்குமே வந்து 8 மணி ஆகிரும். பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. அது வேறு ரொம்ப கிரானைட்டு மாதிரி தான், எப்படி ஏற்றணும் எதுன்னு சொல்லி தெரியல, ஆளுங்க கூட இல்லை. பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லி. இதோ அங்கேருந்து டூட் இப்போ நான் நடந்து வந்துட்டேன். ஏன்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம டீ குடிக்கலான்ட்டு சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். ஃபைனலாக டூ டீ குடிச்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு வாரம் முன்னாடியே வந்து பேசின்னு போயிட்டோம் வந்தீங்க இந்த கிரானைட் தான் வேணும்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நாங்கள் வரதுக்கு லேட் ஆனதுனால வந்து எல்லா கிரானைட்டுமே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா. சரி அதை விட பெட்டராக அவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. என் நிலைமை பாருங்கள், நடு ரோட்டில் நின்று புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கிரானைட் இப்போ எடுக்கிறேன்னு. அதான் டூட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ டன் வந்து எப்படி ஏற்றுறது இறக்குறதுன்ட்டு சொல்லி. இப்போ இங்கே ஏற்றிடலாம், இறக்குறது தான் வந்து வேறு மேட்ரு. இப்போ நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் எத்தனை டன் அப்படின்ட்டு சொல்லி. 10 டன் தான் தெரிஞ்சது. அங்கே போய் பார்க்கலாம் எப்படி ஏற்றணும் இறக்கணும்னு சொல்லி. இப்போ தான் வந்து டீ குடிச்சுன்னு வந்தேன். அங்கே ஒரு செம்ம காமெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிச்சிருப்பேன் விலாக்லேனா. இப்போ நேராக வந்து ஸ்பாட்டுக்கு போகிறோம், கிரானைட்டை தூக்குறோம். ஸோ வெஹி என்னடா இவன் திடீர்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கானே நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா, நேற்று நைட் இங்கேருந்து கிளம்புனதே வந்து 10:30 மணி ஆச்சு. அண்ட் இப்போது நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னாக்கா, அங்கே வந்து உள்ளே அளவு எடுத்துகிட்ருக்காங்க மீதி இருக்கிற கிரானைட்டுக்கு. என்னால் வந்து அங்கே நிற்க முடியல, ஒரே சவுண்டு. எனக்கு வந்து தலைவலி வர மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் கம்முன்னு இங்கே உட்காந்துட்டேன். நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க, அப்புறமா வந்து நான் விலாக் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அளவு எடுக்க சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன். இதை நான் உங்களுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்றேன் என்ன கிரானைட்டுன்னு சொல்லி. இது வந்து ஜெகதேவி இந்த ஊரோட கிரானைட் தான். இது வந்து விகோட்டா கிரானைட்டா. இது வந்து குப்பம் அந்த ஊரோட கிரானைட்டா. அண்ட் வந்து இதிலே வந்து பிளாக் கலர் ஒன்று வரும். பிளாக் கலர்னு வந்தாக்கா வந்து அது கடப்பாவோட கல்லா. அண்ட் இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது. அந்த மிஷின் வேறு வந்து காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஓடின்னு தான் இருக்குது. நாங்கள் மத்தியானம் டைமுக்கு நேற்று வந்தோமா, நேற்றுலேருந்து ஓடுது. நைட்டு வரைக்குமே அந்த மிஷின் வந்து ரன் ஆகின்னு தான் இருக்குது. என்னால் வந்து உள்ளே பேசவே முடியல. அதனால் வந்து நான் இங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். நேற்று சாப்பிடாம வேறு இருந்துட்டோமா, ஒரே தலைவலின்ட்டு ஒன்றுமே முடியல. நேற்று போயிட்டோம். அண்ட் இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி எடுத்துனே போய் ஆகணும். நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ வெஹி அண்ட் டூட் நான் நேற்று அந்த பக்கம் டீ குடிக்க போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்போ போனேன். பட் வந்து அங்கே கடை இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ணாமல் தான் கிரானைட் தான் எடுத்துகிட்டு போகணும். நான் உள்ளே போய் காமிக்கிறேன் நேற்றுன்னு சொல்லி. நான் இன்னி கூட சாப்பிடாம தான் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்குது டூட். நான் போய் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் இங்கே காற்று வாங்கிட்டேன், ஒரே தலைவலியாக இருக்க சவுண்டில். இங்கே கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு நான் உள்ளே போய் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் டூட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது.
கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் மறுபடியும் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. அண்ட் ஒரே சத்தம் டூட் அந்த மிஷின். அதனால வந்து நான் காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டேன். என்னால் சவுண்டு வந்து தாங்கவே முடியல. சரி ஒரு 1/2 மணி நேரம் இங்கே உள்ளே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்டேன். அண்ட் வந்து மிஷின் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து தான் சவுண்டே வருது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே தான் இருக்குது மிஷின். அதுக்குள்ளேருந்து சவுண்டு வருது டூட். என்னால் வந்து எதுவுமே பண்ணவே முடியல. அதனால வந்து நான் உள்ளே உட்காந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இங்கேருந்து கிளம்பிடுவேன். அண்ட் இப்போ வண்டி வருது அந்த கிரானைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் வந்து நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டேன். ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி. நிஜமாக டூட் நான் சாப்பிட கூட இல்லையா, எனக்கு ரொம்ப பசிக்குது, தூக்கமாக வருது. இப்போவே பாருங்கள் என் ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டல்லாகிடுச்சு. அண்ட் வந்து முடி வேறு ரொம்பவே கலைஞ்சிருச்சு. நேற்று வேறு ட்ராவல் பண்ணி இன்றைக்கி மறுபடியும் ட்ராவல் பண்ணி வந்து ஹேரே வந்து செட்டே பண்ண முடியல. சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நானும் விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். டூட் அவ்வளோ க்ளோஸ் பண்ணியுமே வந்து இப்போவும் சவுண்டு வருது பாருங்கள். அப்போ அந்த மிஷினில் எவ்வளோ பவர் இருக்கும்னு சொல்லி. அண்ட் அந்த மிஷினுக்கு வந்து அண்ணா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொன்னார். அந்த பிளேட்டு கல் கட் பண்ணுற பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து துண்டு துண்டாக ஒரு பிளேடு வருமா. அது வந்து அந்த பிளேடுக்கே வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஆயிருமா. அதுவும் 10 நாளைக்கு 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து அந்த பிளேடு வந்து சேஞ்ச் பண்ணுமா. அந்த பிளேடுக்கான விலையை வந்து 50,000 ரூபாய் கிட்ட ஆயிருந்தா. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த மிஷினோட பிளேடு எப்படி ஸ்டோனை கட் பண்ணுதுன்னு சொல்லி. 10 நாளைக்கு ஒரு வாட்டியே வந்து 50,000 ரூபாய் செலவாகுதா அந்த பிளேடு மட்டும். இது வந்து வண்டி வர்றதுக்கே ஒரு 10 மணி ஆயிரும். 10 மணிலேருந்து அந்த கிரானைட் எல்லாம் ஏற்றி இங்கேருந்து கிளம்புறதே வந்து 12 மணி ஆயிரும். இப்போ 12 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பினோம் டூட். சாப்பிடக்கூட இல்லை. ஸோ எல்லாமே ஏற்றிட்டு தான் முடிஞ்சால் சாப்பிடலாம், இல்லைனாக்கா அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவேண்ணா. ஸோ பார்க்கலாம் டூட் லாங் எவ்வளோ லாங் ஆகுது அப்படின்னு சொல்லி. அண்ணாவே வந்து வெளியில் நிற்கிறாரு. நான் பாருங்கள் எப்படி சேஃப்டியாக வந்து உள்ளே உட்காந்துட்டேன். ஏன்னாக்கா முடியல டூட். காலையிலேருந்து அந்த சவுண்டு கேட்டு 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 வந்து அழுத்து போயிடுச்சு. அப்படியே ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குது அந்த சவுண்ட் கேட்டு கேட்டு. ஸோ ஹி என்னடா இவன் திடீர்னு வெளிச்சத்தில் பேசுகிறான். நேற்று அப்போது காரில் உட்காந்து பேசியிருந்தானேனாக்கா நேற்று நைட் இங்கேருந்து கிளம்புனதே வந்து 10 மணி ஆயிடுச்சு டூட். அண்ட் வந்து எடுத்துகிட்டே போகலை. நாங்கள் டைம் ஓவர் டைம் ஆனதுனால வந்து லோடிங் பண்ண முடியாது, நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து மறுபடியும் இன்றைக்கி வந்துருக்கோம், 3வது நாள் இன்றைக்கி. அண்ட் வந்து பாதி கிரானைட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே லோடிங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எடுத்துகிட்டு போயிட்டு. மீதி கிரானைட் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் நான் உங்களுக்கு அந்த மிஷின் காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி தான் அந்த மிஷினே வந்து ஆஃபில் இருக்குது. 2 நாள் எனக்கு ஒரே தலைவலி அந்த சவுண்ட் கேட்டு கேட்டு. அந்த பிளேட்டு தான் டூட். இங்கே தான் அது கட் பண்ணுறது. அந்த பிளேட்டில் என்ன தான் சவுண்டு வருது. நேற்று நைட்டில் இல்லை 2 நாள் டூட் ஒரே தலைவலி. என்னால் வந்து தாங்கவே முடியல. என்னடா இது, வீட்டுக்கு போயுமே ஒரே தலைவலி தான் இருந்துச்சு. சரி இன்றைக்கி எப்படியாச்சும் எடுத்து ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி வந்துட்டோம். பாதி வந்து லோடிங் பண்ணிட்டாங்க, மீதி வந்து லோடிங் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் இங்கே vlog மேக் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன். அண்ட் இப்போ டைம் வந்து 6 மணி. இப்போ தான் சொன்னேன் 6 மணி ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்து இங்கேருந்து எடுத்துன்னு போயிடுவோம். நான் உங்களுக்கு முன்னாடி போய் காமிக்கிறேன் கிரானைட் இத்தனை லோடிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. மீதி வந்து இந்த கிரானைட்டு இந்த ஃபுல்லாக இதுவும் எல்லாமே வந்து எடுத்துன்னு தான் போனோம். அண்ட் நான் போய் உங்களுக்கு முன்னாடி vlog கண்டினியூ பண்ணேன். என் ஹேர் ஸ்டைல் எல்லாமே கழிஞ்சிச்சு பாருங்கள். 3வது நாள் மறுபடியும் இங்கே வந்து ஹேர் செட் பண்ணாமலே அப்படியே விட்டு ஹேரே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் வீடியோவில் vlogல எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோடய ஹேரு. அன்னுட்டு அங்கே பாதி இருக்கா, இங்கே பாதி இருக்குது, அதான் ஏற்றிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹாஃப் எடுத்துட்டாங்க, மீதி ஹாஃப் அங்கேயே இருக்குது. அண்ட் இங்கேயும் வேறு மாடலில் இருக்குது. இது ஏற்றிட்டு அது ஏற்றுறேன்ட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வந்து இது ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் சில கிரானைட்ஸ் இங்கே இருக்குது. அது இந்த வழியை எடுத்துன்னு போயிட்டு அதில் தான் லோட் பண்ணுறாங்க. இது ஃபில் பண்ண பிறகு அது ஃபில் பண்ணுறேன்ட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் சைலண்ட் ஆகிட்டோம். பாதி ஏற்றிட்டாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பாதி இருக்குது, இங்கே ஒரு 4-5 இருக்குது. அந்த பக்கம் ஒரு 30-40 இருக்குது. அது ஏற்றின பிறகு வந்து நான் உங்களுக்கு அங்கே பின்னாடி காமிச்சேன்ல, அதுவும் ஏற்றணும். அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி 3வது நாள் ஃபைனலாக வந்து லோடிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நாங்களும் அந்த கிரானைட்டை செலக்ட் பண்ணுறோம். அதில் இது வேணாம், இதில் அது வேணான்ட்டு சொல்லி ஃபைனலாக 2 மாடல் செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து செலக்ட் பண்ணதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து இங்கே அளவு எடுத்து பாதி இங்கே இல்லை பாதி அங்கே இருக்குன்னாங்க. அப்புறமா அதுவும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அண்ட் அதுவும் செலக்ட் பண்ணிட்டோம். 2 மாடல் செலக்ட் பண்ணிட்டோம். நைட்டை வந்து 10 மணி ஆயிடுச்சா, இங்கேருந்து கிளம்பிட்டோம். லோடிங் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் இந்த நைட் வீட்டுக்கு போயிட்டு தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் அங்கேருந்து ஒரு 4 மணி கிளம்பினோம். இன்றைக்கி வந்தோம். இங்கே வரதே வந்து 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் லோடிங் பண்ணிட்டுருக்குறாங்க. எப்படியாச்சும் நீங்கள் லோடிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். ஆக்சுவலாக டியூட்டி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆக போகுது. இப்போ வந்து இருட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் vlog மேக் பண்ண முடியாது. அவங்க பாதி
லோடிங் பண்ணிட்டாங்க, இன்னும் பாதி இருக்குது. அண்ட் இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlog கம்மிங் சூன். அவ்வளோதான் டூட், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஸோ